இது பாரு, என் குணத்தை பத்தி உனக்கு தெரியாதுல்ல? கோவம் வந்தா நான் பத்திரகாளி. என்ன காச்சு? ஒண்ணு தெரியாத மாதிரி நடிக்காத. நீ தானே அந்த சின்ன பசங்க கிட்ட அப்படி கூப்பிட சொன்ன. இல்லக்கா, நான் ஏதோ கூப்பிட சொல்லுண்டா. இந்த போட்டு கொடுக்குற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. என்ன பிரச்சனை? தெரியல, அக்கா ஏதோ. என்னடி? இந்த பொண்ணு போய் சொல்லி கொடுத்து பசங்க எல்லாம் கிண்டல் பண்றாங்க. என்ன சொல்லி கொடுத்தா? அது என்ன? அது பசங்க எம்மேன்னு கூப்பிடுறாங்க. ஓ, எம்ஏ மூத்திர அக்காவா? நல்ல பேர் தானே. இனிமே நாமள அப்படியே கூப்பிடலாம். மாமா, அடியே புத்தி கெட்டு போனவளே, அத வேணி சொல்லல, லட்சுமணன் தான் சொல்லி கொடுத்திருக்கான். நைட்டு பாட்டி சொன்னப்ப அவனு கேட்டுட்டானே. அவனா என்ன பண்றாங்க? அவனே லட்சுமணன் சொல்லல, நான் தான் பசங்க கிட்ட சொன்னேன். எதுக்கு இப்படி பண்ணீங்க? இப்பொழுது நடக்க போகின்ற இந்த கூத்துக்களை பார்ப்பதற்காக வேணியை நான் அன்புடன் அழைக்கிறேன். லட்சுமணா, நீ தானே அந்த குழந்தை கிட்ட சொல்லி கொடுத்த. என்னது? நீ சொன்னதை வச்சு அந்த பாலங்க கிண்டல் பண்ணுதுங்க. கிண்டலா? எதுக்கு? உனக்கு ஒண்ணும் தெரியாதுல்ல? தெரியலையே. உனக்கு போற விஷயம் அது நான் தான் சொன்னேன். அப்படியா? கொட்டிக்கிறதுக்கு என்கிட்ட தானே வரணும். தட்டாலே உன் மூஞ்சிய பேசுறேன். அட, நான் ஏதோ குழந்தைங்கள்ட்ட சொன்னதுக்கு நீ ஏன் அவசியமா டென்ஷன் ஆகுற? அது நல்ல விஷயம் தானேம்மா. வாட் இஸ் திஸ் அன்னெசரி? என்னடா, என்ன பிரச்சனை? அது வந்துனே, இவங்க எதுக்காக எங்கிட்ட கோச்சிட்டு போறாங்கன்னு எனக்கு புரியலையே. ஓனா தலையில ஒண்ணுக்கு இருக்காதீங்கன்னு குழந்தைங்கள்ட்ட சொன்னேன். அதுக்கு இவங்க என்ன பண்ணி போடுறாங்க? அதுவா, பாரதி படுக்கையில ஒண்ணுக்கு போன விஷயம் பசங்களுக்கு எப்படியோ தெரிஞ்சு போய் அவங்க கேலி பண்ணிருக்காங்க. அந்த விஷயத்தை நீதான் சொல்லி போய் நினைச்சு ஒன்ன பட்டினி போடுறேங்கிறா. அதுவா? ஐயோ, அப்படி ஒரு கதை இருக்கா? இருக்க. அது எனக்கு தெரியாதே. பாரதிமா, அண்ணே, அப்ப எனக்கு சாப்பாடு கூப்பாடுதான். ஐயோ, குடி கட்டுருச்சு. கடனும். பாரதி, பாரதி, நீ படுக்கையில ஒண்ணுக்கு இருந்த விஷயம் எனக்கு தெரியவே தெரியாது. நான் அந்த குழந்தைங்கள்ட்ட ஓனா தலையில ஒண்ணுக்கு இருக்காதுங்கடான்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். இந்த ஓனா கதையில என்கிட்ட விடாது. எங்கயாவது வேலையில கொண்டு போய் விடு. இல்ல இல்ல, எங்க ஆத்தா சத்தியமா நீ ஒண்ணுக்கிட்ட விஷயம் எனக்கு தெரியவே தெரியாது. சத்தியமா சொல்றேன். பாரதி, என்ன பட்டினி போட்டாங்க, யாரோ சதி பண்ணிட்டாங்க. என்ன பிரச்சனை? ரஜினி சார் கால் ஷீட் கிடைக்கல, அதான். உனக்கு என்ன இந்த வீட்டுல வேலை? பரதேசி. இந்த வீடு எனக்கு ஸ்டேஷன் மாதிரி, எப்ப வேணா வருவேன் போவேன். அதை கேட்க நீ யாரும் அல்பம். போடா பல்பம். இந்த வீட்டுல யூரின் பிரச்சனை காவிரி பிரச்சனையோட பெருசா இருக்கு. ஆனாலும் இந்த போலீஸ்காரங்களுக்கு ரொம்ப லொள்ளு. எங்க வரணுமோ அந்த இடத்துக்கு லேட்டா வருவாங்க, எங்க வரக்கூடாதோ அங்க சீக்கிரம் வந்து நிப்பாங்க. டேய், போலீஸ பத்தி அனாவசியமா பேசாத. நம்ம நாட்டு போலீஸ்காரங்களுக்கு வேர்ல்ட் லெவல்ல என்ன பேரு உனக்கு தெரியல. ஒண்ணு இன்னைக்கு உண்டு இல்ல நாக்கிறேன்டா. சரி, எங்க என் தொப்பி? அத கதை தேவையில ஒளிச்சு வச்சிருக்கேன். தொப்பி இல்லன்னா வேலை இல்லையே. போடா போடா புண்ணாக்கு. புண்ணாக்கா? நீதான்டா புண்ணாக்கு. பாரதி, என்ன தடுக்காத. இன்னைக்கு இந்த நாயை கொல்ல போறேன். டேய், எங்க அப்பன் பாட்டன் எல்லாம் இந்த வீட்டு உப்பு தின்னு வந்த ஒரே காரணத்துக்காக உன் அசிங்க பிடிச்ச ரத்தம் இந்த வீட்டுல சிந்தறதுக்கு நான் அலோ பண்ண மாட்டேன். தைரியம் இருந்தா வெளில வர, உன காரியத்தை பழி கொடுத்துறேன். தைரியம் இருந்தா வெளில வாடா. வாடா வாடா. ஒரு அடவை 3 வாட்டி செத்துறேன் நான். பாரதி, பாரதி, என்ன யூரின் பிரச்சனை? ஒண்ணும் இல்ல மாதவன், நீ போ. இந்த கேஸ் விட்டுட்டு நான் எப்படி போறது? வேணும் ஐஜி கூப்பிடட்டுமா? மூஞ்ச பார்த்தாலே ஐஜி வேலையை விட்டு போயிடுவாரு. போட தேவாங்க. உங்களுக்குள்ள எதுக்குடா தகராறு? இப்ப ப்ராப்ளம் என்னன்னா, பாரதி படுக்கையில ஒண்ணுக்கு போனது. சரி, நீங்க படுக்கையில ஒண்ணுக்கு போனீங்க, இனிமேலும் போவீங்க. தூங்கும் போது ஒண்ணுக்கு வந்தா படுக்கையில தான் போக முடியும். அதை விட்டு ஒண்ணுக்கு போறதுக்காக பாத்ரூம்ல போய் தூங்க முடியுமா? உண்ட வீட்டுக்கு 2 நினைச்சா நீ ஒரு காலத்தையும் உருப்பட மாட்டடா. தெருத்தரவா பிச்சை எடுத்து தெரியுவ. அதுக்கேண்டா இறந்துட்டு ஆடுங்கடா. நீ தாண்டா பாரதி படுக்கையில ஒண்ணுக்கு போயிட்டான்னு சொன்ன. படுக்கையில ஒண்ணுக்கு போறத நிறுத்துறதுக்குள்ள ஒரு மருந்து இருக்கு. கொசுவோட தோல், பாம்போட வாலு, ஆமையோட ஓடு, ஆடுத்தோட இலை, 2 மணி கடுகு, சின்ன வெங்காயம், வெள்ளைப்பூண்டு எல்லாத்தையும் சமமா அரைச்சி உருட்டி எடுத்து எரும மாட்டு நெய்ய கூட சேர்த்து சாப்பிட்டா ஒண்ணுக்கு பிரேக் போட்ட மாதிரி சடக்க நிக்கும். மறுபடியும் ஒண்ணுக்கு வரணும்னா அதுக்கு ஒரு மருந்து இருக்கு. இப்ப யாருக்கு மருந்து அரைச்சிட்டு இருக்க? பாரதிக்கு தான். பாரதி ஒண்ணுக்கு இருந்தா உனக்கு என்னடா மருந்து இருக்கு? நீ போஸ்ட்மேனா இல்ல வைத்தியனா? போஸ்ட்மேனா அந்த வேலையை மட்டும் பாருங்க. போஸ்ட்மேன் மாடு மாதிரி இவன் நடந்துகிட்டே உனக்கு இருக்க சொன்னியா? சொன்னியா? நாம என்ன உனக்கு நிலைக்க பாம்போட பாலா மூஞ்ச பத்தி சத்தியமா சொல்ல மாட்டேன். சரி, நீ என்ன பேச மாத்திர? என் தொப்பி எங்கடா? என் தொப்பி எங்க? தொப்பி இல்லன்னா வேலை இல்லையே. போடா போடா புண்ணாக்கு. டேய், காம்பவுண்டுக்கு வெளில வர, கவனிச்சுக்கிறா.